ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உங்கள் அனைவரையும் என்னோடய கிச்சனுக்கு வரவேற்கல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான நம்ம ட்ரெடிஷ்னலான ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். கருவாட்டு குழம்பு. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கருவாட்டு குழம்போட நீங்கள் ரைஸு, ராகி மொத்தி, ராகி பால் இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்த்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மண் பாத்திரத்துலேயே வைக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால், ஃபஸ்ட் டைம் தான் நீங்கள் கருவாட்டு குழம்பு வைக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் செய்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுங்க. உங்களுக்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக வரும் ஃபஸ்ட் டைமே. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தலாம். இப்போ நம்ம இதுக்கு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சு ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கும்போது கொஞ்சமாக ஹாட் வாட்டர் போட்டு ஊற வைங்க. இது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காயை கட் பண்ணி நம்ம அதில் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வந்து ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இந்த மாதிரி கத்திரிக்காயை கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். புளியையே நான் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வைக்க சொன்னேன்னா, புளியில் உள்ள சாந்தெல்லாம் சுத்தமாக அப்போ தான் சீக்கிரமாக நம்ம கரைச்சி எடுக்க முடியும். அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இது. நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறவங்களா இருந்தால் கூட சீக்கிரமாகவே நீங்கள் புளியை ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். மற்ற குழம்புக்கு கூட இதே மாதிரியே செய்யலாம் நீங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கத்திரிக்காயுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கருவோடை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதுக்கு வந்து நெத்திலி கருவோடு தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன். நெத்திலி கருவோடை நல்லா வெயிலில் காய வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம தேவைப்படுறப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் தலையும் வாழையும் நம்ம இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் குட்டி குட்டி செதில்கள்லாம் இருந்தால் நம்மளுக்கு வந்துடும். இப்போ புளித்தண்ணியை நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடரு காரத்துக்காக எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கருவேப்பிலை, மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நான் ஒரு 15 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 15 பூண்டு போல் உரித்து வச்சுருக்கேன். நம்ம கத்திரிக்காய் வந்து தண்ணியில் முன்னாடி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம். இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து வேர்க்கடலை வந்து நம்ம சட்னிக்கு பண்ணுற வேர்க்கடலையே எடுத்து நான் 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பச்சை வேர்க்கடலை கிடைச்சா கூட நீங்கள் போடலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு நீங்கள் ஒரு முருங்கைக்காய் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம கருவோடை வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். வெந்நீர் ஊற்றி நம்ம இப்போ வந்து குழம்ப வந்து கூட்டி வச்சுக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்ட புளி தண்ணியில் வந்து இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போல் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கையாலேயே நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா கரையிற மாதிரி நல்லா பழுத்த தக்காளியாக இதுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கையாலே கரைச்சி விட்டு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் குழம்பு. இப்போ நம்ம கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஆனியனி இதோட சேர்த்துக்கலாம். பூண்டு, நம்ம கத்திரிக்காயும் இதோட சேர்த்துக்கலாம். ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த நம்ம வேர்க்கடலையும் இதோட போட்டுக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சுருளை வதக்கணும். நல்லா காய் நல்லா வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இப்போ இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா குழம்பு வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இதோட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கருவோடையும் ஆட் பண்ணிடலாம். கருவோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடிட்டு ஸ்டவ்வை வந்து சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு.
நம்மளுக்கு இந்த ஓரத்தெல்லாம் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும். அப்போ தான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் நீங்கள் குழம்பு இறக்கும்போது சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் கருவாட்டு குழம்புக்கு. இப்போ ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகத்தூளை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து குழம்பு வந்து மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான சுவையான கருவாட்டு குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதோட ரைஸு இல்லை முன்னாடியே சொன்ன மாதிரி ராகி இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுறவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல சமையலில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.